ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். நானும் யோகி, ஷ்ரவன் 3 பேர் வந்திருக்கோம். வெங்கட் பக்தானால ஜாயின் பண்ணல. ஸோ என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா விசஸ் ஜிடி இங்கே ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. சொல்லுங்க, என்னென்ன டீம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அங்கேருந்து போவோம் நம்ம? டீம் சேஞ்ச்லாம் நான் பெருசா எதிர்பார்க்கல. ஜிடி அதே டீம் தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ ஜிடிக்கு உங்களுக்கு என்னன்னா, நீங்க இந்த டீமை மாத்திட்டு நீங்க ஏதாவது ஒரு டீம் ஆடணும்னா ஸ்பின் ஆப்ஷன் தான் கொண்டு வர மாதிரி யோசிப்பாங்க. ஆனா ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர், சிந்துலாம் அவங்க டீம்ல இருக்காங்க. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரும் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க. அவங்க இதுக்கு மேல டீம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஓவரே கிடைக்கல. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க சேம் டீம் தான் ஆடுவாங்க மேக்ஸிமம் தெரிஞ்சு. நீங்க இதே டீமே போலாம். நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்லாம் ஆட தேவையே இல்லை உங்களுக்கு ஜிடி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா. போன மேட்ச்லாம் அர்ஷத் கானுக்கு பாலே கொடுக்கல, அப்பயே ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பவுலரா வச்சிருக்க ஒரு ஆளுக்கே பவுலிங் கொடுக்காம ஜெயிக்கிறாங்க அவங்க. இல்ல அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு சாய் கிஷோருக்கு ஒரு மேட்ச் இம்பாக்ட் சப்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் தேவையில்லைன்ற. இவங்க பெஸ்ட் 11 எடுத்துட்டு போயிட்டு சிந்து போடுவாரு. சிந்து நல்லாவே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போடுவாரு. உங்களுக்கு சப்போஸ் ஆஃப் ஸ்பின் வேணும்னா வாக்கி இருக்காரு, நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அதான் ஆல்ரவுண்டரா வச்சிருக்காங்க, நிறைச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர், நிஷாந்த் சிந்து, ரஷித் கான ஒரு ஆல்ரவுண்டரா மாத்திடுறாங்க இப்போ பேட்டிங் ஆடுறாருன்ட்டு. ஜேசன் ஹோல்டரு. ஸோ உங்களுக்கு 4 ஆல்ரவுண்டரு பிளஸ் 3 பவுலரோட போகும்போது அர்ஷத் கானுமே ஆல்ரவுண்டர் தான். ஸோ உங்களுக்கு வந்து இம்பாக்ட் இல்லாமலே 6-7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இம்பாக்ட்ல வர ஒரு பவுலிங் ஆப்ஷன் வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு டீம். ரசித் கிருஷ்ணா வர ஒரு இம்பாக்ட்ல கரெக்டா. அதான். ஸோ அவங்களுக்கு வந்து பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இது விக்கெட் டேக்கர்ஸ் லிஸ்ட்ல வந்து டாப் 15ல 5 பேர் ஜிடியே இருக்காங்க. மேட்ச் எங்க நடக்குது? கொல்கட்டால நடக்குது. கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. ஓகே, அதான் ஜிடியும் சரி கேகேஆரும் சரி எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11ல பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி கேகேஆர் மட்டும் வருண் சக்கரவர்த்தியோட அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்கும். வருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிராக்சர், அவர் திருப்பி வரமாட்டாரு. அப்போ அவ்வளவுதான். அந்த சைடு அப்போ என்ன கேட்டா அவங்க வந்து அரோராக்கு பதிலா சைனி ஆடலாம். அரோரா எப்ப போறா உத வாங்குறாரு. அவங்க சைடுல சேஞ்ச் பண்ணவும் பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆல்ரெடி பாதி பேர் இன்ஜூர்டு, பாதி பேர் இல்லாம தான் ஆன் இருக்காங்க. பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல. சைனி ட்ரை பண்ணலாமே, நத்திங் டு லூஸ்ல. இல்ல அவங்க ஏதாவது ட்ரை பண்ணனும்னு நினைச்சா மட்டும் அவங்க யாரா ஆடுவாங்களே. அத போன மேட்ச் சௌரப் ஒருத்தனை கொண்டு வந்தாங்களே, லெஃப்ட் ஆர்ம் சௌரப் குட். அந்த மாதிரி நல்லா போடுவாரு. அவரு போன மேட்ச் ஆடினாரு. அதான் போன மேட்ச் ஒரு சூப்பரா போட்டாரு. அடுத்த ஓவர்ல கொஞ்சம் அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல. 2 ஓவர்ல நிறுத்திட்டாங்க அவரை. கொஞ்சம் அவருக்கு கொடுத்து பாத்துக்கலாம் பவர் பிளே இன்னொரு ஓவர் கூட. கரெக்ட் தான். பட் இப்போ எப்படின்னா கேகேஆர் என்ன யோசிப்பாங்கன்னா கார்த்திகாவையும் கொஞ்சம் பெட்டரா போட்டு வராரு வர இவரு நரேன் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு. அவரு ஏதாவது பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாரு எக்கனாமிக்கா. அவ்வளவுதான். அவங்க பவுலிங்ல பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க பேட்டிங் தான். ஃபின்னாலன் கிளிக் ஆனா வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபின்னாலன் ஒரு பட்டா பாகியம் பட்டாடி லைக்கியம் தான் ஆடுறாரு. ஸோ கண்டிப்பா ரபாடா சிராஜ் யாராவது ஒருத்தர் தூக்கிடுவாங்க ஃபின்னாலன். புவனேஸ்வர் குமார் தூக்குன மாதிரி. ஆனா அவருக்கு பட்டுருச்சுன்னா கண்டிப்பா 25 பால் 70 ரன் இருக்கு. அந்த 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 இன்னிங்ஸ் அவருக்கு பட்டுருச்சு. அவர் பவர் பிளே தாண்டிட்டாருன்னா அந்த இன்னிங்ஸ் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கு. அவரை இது பண்ண முடியாது. அவரோட கேம் ஸ்டைல தான். பட் எனக்கு தெரிஞ்சு ரபாடா எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்னு தோணுது, ஜிடி வந்து 5 ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க இது பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களான்னு தெரியல. ரெண்டுமே மதில் மேல் போனே தான் இந்த மேட்ச். யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு சொல்ல முடியல. அதெல்லாம் ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. ரொம்ப நாள் கழிச்சாவே கேம் மேட்ச் சொன்ன மாதிரி வருண் இல்ல. அதனால கேகேஆர் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க ரொம்ப. நீ என்னதான் நீ சொன்னாலுமே வருண் இல்லன்னா கேகேஆர் கஷ்டம் தான். ஈடன் கார்டன்ஸ்ன்றதுனால கேகேஆர் நல்லா போடுவாங்கன்னு தோணுச்சு. நீ பாப்போம். இல்ல எப்பனாலுமே உனக்கு முக்கியமா வருண் தேவை. அவங்களுக்கு வருண் தான் கடைசி அவங்க ஜெயிச்ச மேட்ச்ல எல்லாம் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததே வருண் தான். 10 விக்கெட் அந்த 4 மேட்ச் ஜெயிச்சாங்களா, அந்த 4 மேட்ச்ல சேர்த்து 10 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். 4 லைனா ஜெயிச்சாங்க. 10 விக்கெட் 8. அதான் சோ அப்போ அவரு ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆனா இப்ப கார்த்திக் தியாகி வந்து உனக்கு சூப்பரா போறாரு. அவர் 16 விக்கெட் எடுத்து உனக்கு டாப் 5th பொசிஷன்ல அந்த பிரின்ஸ் யாதவ், ரஷித் கான் அவங்களோட 16 விக்கெட்டா சுத்திட்டு இருக்காரு. பட் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு பவுலர் வேணும் அவனுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் போடுறதுக்கு. அது யாரு போடுவான்னு தெரியல. அது டீமே ஓரளவுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ற டீமா தான் இருக்கு. பாப்போம். அது பஞ்சிங் அபவுட் தேர் வெயிட்ஸ் தான் என்ன கேட்டீங்கன்னா. வருண் இல்லாம ரொம்ப கஷ்டம். அது இந்த ஜிடி சைடு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஃபர்ஸ்ட் ஜிடி சைடு வந்து நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ஒரு ஃபார்முலாவோட வந்துருவாங்க. ஓப்பனிங்ல 2 பேர்ல ஒரு ஆள் நின்றுவாங்க 10 ஓவர். ஸோ கூட உனக்கு வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர் கொஞ்சம் அடிக்கிறதுனால உனக்கு இன்னுமே போனஸ் ஆயிடுச்சு அவங்க பேட்டிங். ஸோ அதனால நல்லா இம்பார்ட்டன்ஸ் தராரு.
சின்ன நாக்கா இருந்தாலுமே அந்த ஆ, அந்த ஸ்ட்ரைக் ரேட் குறையாம ஆடிட்டு போயிடுறாரு. ம். சோ ஓரளவுக்கு டாப் த்ரீ சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவங்க மிடில் ஆர்டருமே கிளிக் ஆகுது. திவாட்டியா ஒரு 2 மேட்ச் வந்து ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு, ஒரு மேட்ச் வந்து ஆர்ஆர் கூட அந்த 2 6 அடிச்சார் லாஸ்ட் ஓவர்ல குரூஷியல் ரன்ஸ். ஸோ ஒரு மாதிரி அவங்க மிடில் ஆர்டருமே லைக் எப்படின்னா 3 பேர் அவுட் ஆனா எப்படி ஆடுவாங்கன்றது தெரியல. பட் ஆனா அந்த ஃபினிஷ் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருது. இல்ல அவங்க 3 பேர் அவுட் ஆற மாதிரி ஆடுறதே இல்லையே. ஒரு 2 பேர் அவுட் ஆயிட்டாலே ஒருத்தர் கட்டைய போட்டு நின்றுறாங்க. நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல, போவோம், போற வரைக்கும் போவோன்ட்டு. ரிஸ்க்ஃபுல் கிரிக்கெட் இருந்தாலும்ன்றது ஆடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்றப்போ தேவைப்படல அவங்களுக்கு. அவங்க பவுலர்ஸ் அதான் நிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு அடிஷனல் ப்ரெஷரே இல்லாம ஜாலியா வந்து ஆட்டு போயிடுறாங்க. நீ சப்போஸ் ரன் கம்மியா 180ல நிறுத்தினா கூட பவுலர்ஸ் வந்து திருப்பி போட்டு நிறுத்திடுறாங்க. சோ அவங்களுக்கு ப்ரெஷரே இல்ல. பவுலிங் லைனப் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ அதனால வந்து அவங்க ஜாலியா அவங்களோட கிரிக்கெட் அதான் நம்ம முன்னாடி பேசின மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த் என்னவோ அதை கரெக்டா பண்றாங்க. ஆப்போனன்ட் அந்த ஸ்ட்ரென்த் தாண்டி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் வருண் இல்லாம கேகேஆர் சைடு எனக்கு ரொம்ப டிப்ளீட்டட் சைடா தெரியுது. சுனில் நாராயண் மட்டும் தனியா ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காரு. கார்த்திக் தியாகி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வருணோட ஆப்சன்ஸ்ன்றது ஒரு பெரிய ஆப்சன்ஸ். இல்ல 3 பேரா செய்யறது 2 பேரா செய்யறதுன்றது வித்தியாசம் இருக்கதான் செய்யும். அது ஒண்ணும் பண்றது இல்ல. இல்ல இவங்க பவுலிங்ல நம்ம ஜிடி பவுலிங்கை பத்தி நல்லா இருக்குன்னு சொல்றத விட முக்கியமா நிறைய பாயிண்ட்ஸ் பிரசன்ட் இருக்கு. சிராஜ் வந்து 264 பால் போட்டிருக்காரு இந்த சீசன்ல, அதுல 130 டாட் பால். ரபாடாவும் கிட்டத்தட்ட 270 பால் கிட்ட போட்டு 120 பால் கிட்ட டாட் பால். 120 பாலா 117 பாலோ டாட் பால். ஸோ உங்களுக்கு 50% அவங்க வந்து டாட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பவர் பிளேல போட்டு. அப்படின்றப்போ மற்ற டீம்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது ஒரு ஜேசன் ஹோல்டர் வந்து பவுலிங்ல பேட்டிங் அடிஷனோட அவர் பவுலிங் அடிஷனா பயங்கரமா இருக்காரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 விக்கெட்டோ 11 விக்கெட்டோ எடுத்திருக்காரு. 6 பாயிண்ட் எக்கனாமில 7 கீழே அண்டர் 7க்கு போட்டு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. உங்களுக்கு 6 13 மேட்ச் 7 விக்கெட் மேட்ச் ஆடி. ஸோ 6 மேட்ச்ல 13 விக்கெட். 13 விக்கெட், சாரி 13 விக்கெட். 2 4 வர இதுல. ஸோ 2 4 இல்ல 1 4 தான் நினைக்கிறேன், ஒரு 3 4 நினைக்கிறேன். ஸோ அப்போ அவரும் ஒரு பவர் பிளேல இவ்வளவு டாட் பால்ஸ் கிடைச்சு மிடில் ஓவர்ல அப்படி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறப்போ ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. கூட இது ரஷித் கான் வேற விக்கெட்ஸ்க்கு வந்துட்டாரு, திரும்ப 16 விக்கெட் எடுத்துட்டாரு இந்த சீசன்ல. ஸோ எல்லாமே அவங்களுக்கு எல்லா பாக்ஸும் டிக் ஆயிட்டே வருது ஜிடி பொறுத்த வரைக்கும். மொத்த பவுலிங் லைனப்பே இருக்கு. டாப் 11 விக்கெட் டேக்கர்ஸ்ல 5 பேர் இவங்களே இருக்கானுங்க. இதை தாண்டி பிரசித் கிருஷ்ணா இத்தனைக்கும் 4 மேட்ச் ஆடல. இல்ல பிரசித் கிருஷ்ணா 4 மேட்ச் ஆடல, அவருமே அங்க இருக்காரு 13 விக்கெட் எடுத்துட்டு. ஒண்ணுமே பண்ண முடியாது. டாப் 11 விக்கெட் டேக்கர்ஸ்ல இவங்களே 5 பேர் இருக்காங்க. அதுல டாட் பால் போட்டு வேற 2 பேர் மேல இருக்கானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 பேருமே டாப் 5ல அவங்க 2 பேருமே இருக்காங்க. ரபாடாவும் இருக்காரு, சிராஜும் இருக்காரு டாட் பால்ஸ் போடுறதுல. சோ பவுலர்ஸ் அவங்க ஸ்டெப் அப் பண்ணிடுறாங்க, பேட்ஸ்மேன் அவங்களுக்கு ஏத்த வேலையை பண்ணிடுறாங்க. டாப் 1 டாப் 2, அதான் டாப் 1 டாப் 2. இன்னைக்கு ஷமி போட்டு முன்னாடி போனாதான் உண்டு. அதாவது இன்னைக்குனா எல்எஸ்டி மேட்ச்ல ஷமி போட்டு அவங்க 2 பேரும் முந்தி போனாதான் உண்டு. மத்தபடி பார்த்தா டாப் 1 டாப் 2 அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ கேகேஆர் பேட்டிங்குமே நீ பார்த்தனா ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தோட இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. என்னமோ நாளைக்கு ஜிடியோட மேட்சா தான் இருக்கணும். அவங்க கண்டினியூஸா ஜெயிச்சு வராங்க. ஆனா நம்ம எஸ்ஆர்ஹெச், நம்ம பிவிகேஎஸ், ஆர்ஆர்லாம் சொல்ற மாதிரி மெதப்போட வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க ஒரு ஃபார்முலாவோட வருவாங்க, அந்த ஃபார்முலா என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்றதான் என்னோட ஐடியா. நீங்க அந்த டீம்லாம் நீங்க சொல்ற எல்லா டீமுமே 4 மேட்ச் 5 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க, மெதப்போட வருவாங்க. அது ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு இதுல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க எஸ்ஆர்ஹெச் அந்த மெதப்புல வராங்கன்னா 4 மேட்ச் 200+ அடிச்சுட்டு வருவாங்க. அதனால அவங்க ஜாலியா ஜம்முன்னு வந்து இந்த மேட்ச் நம்ம ஃபுல் ஃப்ளோல அடிக்கலாம் அப்படின்ற ஃப்ளோல வருவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது, இவங்க டெம்ப்ளேட் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. சோ அதனால அந்த மெதப்பு இவங்க கிட்ட பார்க்கவே முடியாது உங்களால. அவங்க என்ன வேலை செய்வாங்களோ அதை வேலை செய்வாங்க, அவ்வளவுதான். ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணி ஆடுறது, ஒரு பக்கம் அடிக்கிறது. சோ அது அவங்க வேலை கரெக்டா பண்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஜிடி ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன பயம்னா இன்னைக்கு நாளைக்கு ஜிடி ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா டாப் 2 ஃபினிஷ். எனக்கு தெரிஞ்சு 18 பாயிண்ட்ஸ்ன்றது டாப் 2 ஃபினிஷ் கண்டிப்பா வந்துடும். டாப் 2 ஃபினிஷ் ஜிடி வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களை நிறுத்த. ஏன்னா அவங்க குவாலிஃபயர் 1 முலன்பூர்ல ஆட போறாங்க, தர்மசாலா ஆட போறாங்க. அது தோத்தாலுமே அவங்க இதுலதான் நியூ சண்டிகர்ல தான் ஆட போறாங்க. ஃபைனல் வேற உங்களுக்கு இதுல அகமதாபாத்ல. சோ அவங்க பேசர் அவங்க பவுலிங் லைனப்புக்கு சூட் ஆகிற மாதிரியான கண்டிஷன்ஸா இருக்கு பிளே ஆஃப் மொத்தமா, குவாலிஃபிகேஷன்ஸ் மொத்தமாவே. சோ அது பயம், அவங்களை நிறுத்தது ரொம்ப கஷ்டம். அப்புறம் சரி, பிரெடிக்ஷன்ஸ் போலாம். நான் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன் ஜிடி தான். நானும் ஜிடி தான். எனக்கு அவங்க 6 இன் ரோல்லாம் ஜெயிப்பாங்க நம்பிக்கை இல்லை. நான் கேகேஆர் போறேன். கேகேஆர் ஜெயிப்பாங்க நாளைக்கு. இன்னொரு நல்ல செய்தி சொல்றேன், கேகேஆர் வந்து வெங்கட் சொல்லியிருக்காரு. அதான் அதனால ஜெயிப்பாங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பாப்போம். இல்லங்க 6 இன் ரோ ஜெயிப்பாங்க நம்பிக்கை இல்லை, சத்தியமா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. இவங்க சொல்ற மாதிரி அவங்க கன்வென்ஷனல் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க, ப்ராப்பரா என்ன புக் கிரிக்கெட்டோ அதான் ஆடுறாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்றதுக்கு அதுப்புல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் 6 இன் ரோ ஜெயிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை.
அந்த ஒரே காரணத்தினால் நான் கேகேஆருக்கு சொல்கிறேன். தே வுட் மேக் மிஸ்டேக்ஸ். போலாம், கேகேஆருக்கே போலாம். பாப்போம். அதான் So, நாளைக்கு அப்ப வந்து 3 ஜிடி 2 கேகேஆர் நம்ம போயிருக்கோம். நான் என்ன ஏதுன்னு So, பாப்போம். அப்படியே வீடியோ முடிச்சிடலாமா? ஆன் திஸ் நோட் நாங்க இந்த வீடியோ முடிக்கிறோம். பாய் ஃப்ரம் பாய் பாய். சந்திக்கும் வரை பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்